வணக்கம். ராமேஸ்வர் ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த குரோதி வருஷத்தில் 2024-25 குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு. இப்போ மேஷம், ரிஷபம் இந்த 2 ராசிகளுக்கும் இப்போ இந்த பார்ப்போம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், தனஸ்தானத்துக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு ரிஷபத்துக்கு செல்கிறார். இது காரணம் ஜென்மத்தில் இருந்தவர் இப்போ 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். ஸோ இப்போ மேஷத்தில் இப்போ இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்விங்கிறது ஒரு அடிப்படை கல்வி இவங்களுக்கு சிறப்பு அமையும். உங்களுடைய அந்த ஜாதக அமைப்பில் 2ஆம் இடம் என்பது குரு பகவான் இருப்பதனால் கொஞ்சம் கோச்சார ரீதியாக அதுதான் அவங்களுக்கு ஜாதகம் அமையும். அது கொஞ்சம் வலுவாக அமையும். இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடிய இந்த மே 1க்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 2ஆம் இடம் கல்விஸ்தானம் நல்லா இருக்கும். தனஸ்தானம் மேஷத்தை பொறுத்தவரைக்கும் தனஸ்தானம் நல்லா இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். மேஷத்துக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 10 என்பது தொழில் ஸ்தானம், 8 என்பது அஷ்டமஸ்தானம், 6 என்பது ருணரோகம், உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடியது. ஸோ இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானுக்கு 12ஆம் இடத்துல மேஷம் இருக்கிறார். இப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, 2ஆம் இடத்துல தனத்தில் போய் குரு பகவான் இருப்பதனால் மிகப்பெரிய வரவுகள், பெரிய செல்வம் நம்மளுக்கு கிடைக்கும். அடிப்படை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 2ஆம் இடத்துல குரு பகவான் செல்வதனால் நிச்சயமாக விட்டு போன பல்வேறு விதமான பிஸ்னஸ் எல்லா விஷயமே நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வர வேண்டிய வருவாய்கள் கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். எந்த விதமான எதிர்ப்பு இல்லாமல் எல்லா விஷயத்தையும் நம்ம சந்திப்போம். 2ஆம் இடத்துல நம்ம எங்கேயோ ஒரு காம்ப்ரமைஸோ அல்லது பேசுறதுக்கு எங்கே போனாலுமே நம்ம அழகாக பேசி முடிப்போம். நம்மளுக்கு கிட்டத்தட்ட மேஷத்துக்கு ஒரு சாதகமான அமைப்பாக தான் இந்த ஓராண்டுக்கு இது இருக்கும். இருந்த போதிலும் அதே நேரத்தில் செலவும் ஈக்குவலாக வந்துக்கிட்டு இருக்கும். அது எப்படின்னா, நோய் சம்மந்தமான செலவுகளும் வரலாம். நோய் சம்மந்தமான செலவுகள் வரலாம். அதே மாதிரி நம்மளுக்கு கேஸு, அதாவது வழக்கு, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு சில செலவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நம்ம சில செலவு பண்ணி சில விஷயங்கள் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, தொழிலில் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது தனஸ்தானத்தில் அவர் இருந்தாலும் எவ்வளவு தனங்களும் எவ்வளவு செல்வத்தையும் எவ்வளவு விதமான நன்மைகளும் செய்கிறார் என்பது மட்டுமல்ல, உங்களுடைய 6, 8, 10 இந்த இடங்களை பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு சில செலவுகளும் சுப செலவுகளும் ஏற்படும். சில நோய் சம்பந்தமான அல்லது வழக்கு சம்பந்தமான செலவுகளும் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளோ மற்ற ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அதாவது அந்த நிலுவை சம்பந்தமான ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும். தீராத நோய்கள், தீராத பிரச்சனைகள், நம்மளுக்கு இதுமாதிரி இந்த நோயை போட்டு கொண்டுக்கிட்டு இருக்குதுன்னா அந்த நோய் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய வருவாய் சம்பந்தமான விஷயங்களில் மற்றவங்களை மட்டும் தலையிடாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுடைய உங்களுடைய முடிவில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக மேசராசிக்கு செலவு என்பது கொஞ்சம் குறையும். அவங்களுக்கு வருவாய் என்பது பெருகும். ஆனால் இந்த மேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி கரெக்ட், அது எந்த வித மாற்றம் இல்லை, நல்லது செய்யும். அதே நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நோய் சம்மந்தமாகவும் உங்களுடைய கேஸு மற்றபடி எதிர்காலத்துக்கு சம்மந்தமான செலவுகள் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி செலவழிங்க. புரியுதா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றபடி பெரிய லெவலில் உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமோ எதுவும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கிடையாது. நோய்கள் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏதாவது ஒரு பல தீராத பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வழியில் அடைச்சி நீங்கள் நிச்சயமாக வேறு ஒரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு அற்புதமான இந்த காலகட்டத்தில் நல்ல செல்வம் இதெல்லாம் சேரும். கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமான் வணங்குங்க. அம்பாளை வழிபடுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வமாக ஏதாவது அம்பாள் இருந்தாங்கன்னா அவங்கள வழிபடுங்க. நல்லா இருக்கும். செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுங்க. நிச்சயமான முறையில் உங்களுடைய வாழ்வு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். அடுத்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் குரு வரார். ஜென்மத்தில் குரு வந்துட்டால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும், ஜென்மத்தில் குரு இருந்து என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ சீக்கிரமாக எல்லா விஷயத்தையுமே கொடுத்துட மாட்டார். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஏற்கனவே ஒரு விஷயத்தை பேஸ் மட்டும் எல்லாம் போட்டுக்கிட்டு வச்சுருந்தா தான் அதுக்கு நம்ம எல்லாமே, அதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தா குரு பகவான் செய்வார். இல்லைன்னா குரு பகவான் கொடுக்கறது வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் ஒரு செயலுக்கு ஒரு விஷயத்துக்கு அதுதான் இப்போ ரிஷபத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசியிலிருந்து அவர் 5ஆம் இடமான கன்னியை பார்க்கிறார். திரும்ப விருச்சிகத்தை பார்க்கிறார். அவர் மகரத்தை பார்க்கிறார். அது 5, 7, 9 இப்படி பார்க்கிறார். ஸோ இந்த ராசிகள் ஒரு பலனடைகிறாங்க. ஸோ இவருக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் குறி இருக்கிறது என்பது ஒரு வகையான அழுத்தத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வரவு செலவு எல்லாமே ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இந்த ஓராண்டு காலம் என்பது வரவுக்கும் செலவுக்கும் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சம்பாதிப்பது என்பது கொஞ்சம் ஒரு நெருக்கடியான தருணமாக இருக்கும்.
அது ஒன்று இருக்கும். விட்டு போன சொந்தங்கள் வந்து சேருவாங்க. ஏதாவது நம்மளுக்கு வந்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து சேரும். விட்டு போன சொந்தங்கள், நம்மளுக்கு வரக்கூடிய விஷயங்கள், ஏதாவது கிடைக்கக்கூடிய லாங் ரொம்ப காலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்காம இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு விஷயத்தை கிடைக்கும். பூர்வ ஜென்ம சொத்து, அதாவது நம்மளுடைய ஏதாவது ஒரு பழங்காலத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய ஏதாவது ஒன்றுச்சுன்னா அது நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்கனவே வந்து திருமணம் சம்மந்தமாக நம்ம வந்து ஏதாவது ஒரு நம்மளுக்கு வரக்கூடிய விஷயங்கள் தட்டி போய் கிடந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சரி வருது. ஏன்னா 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஸோ அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கும் வந்து ஒரு சாதகத்தை ஏற்படுத்தும். அதாவது ரிஷபராசிக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படுத்தும். உடல் நன்றாக இருக்கும். இதுவரையில் இருந்து வந்த பல்வேறு விதமான நெருக்கடிகள் உங்களுக்கு குறையும். விரயம் வந்து ஓரளவுக்கு இருக்காது. ஏன்னா விரயத்தை வந்து குரு பகவான் இருந்து செய்ய மாட்டார். கொடுக்கும் போதே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் கொடுப்பார். இவ்வளோ தான் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பார். இப்போ மேஷத்துக்கு வந்து விரயம் ஏற்படும். ஏன்னா விரய ஸ்தானத்துக்கு அவர் இருக்கார், குருவுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார், நீங்கள் இருக்கிறது இருக்கார். ஆனால் நீங்கள் அப்படி ஜென்மத்திலே இருக்கார், ரிஷபத்தில் ஜென்மத்தில் இருக்கிறதுனால அவருடைய செயல்பாடு என்பது எப்படி இருக்கும்? உங்களுக்கு இன்றைக்கி 10 ரூபா தேவைன்னா 10 ரூபா மட்டும்தான் கொடுப்பார், 20 ரூபா கொடுக்க மாட்டார் குரு பகவான். ஸோ உங்களுடைய செலவுகள் எல்லாமே கட்டுக்குள் கொண்டு வரப்படும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே கட்டுக்குள் கொண்டு வரப்படும். நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தெளிவாக கரெக்டாக உங்களுக்கு நடக்கும். இந்த கோச்சார ரீதியாக நடக்கக்கூடிய குரு பயிற்சி என்பது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை வணங்குங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வணங்குங்க. ஆக நீங்கள் வணங்குவது சந்திர பகவானை, அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானையும் பெருமாளையும் வணங்குங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு இயற்கையிலேயே ஏதாவது ஒரு சித்த வழிபாடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஏதாவது விட்டுருந்தீங்கன்னா அதை தொடருங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா குரு பகவான் இருக்கார். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா சித்த வழிபாடு என்பது தலையெழுத்தையே மாற்றக்கூடியது. இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கே வந்திருக்கார். சித்தருக்கெல்லாம் சித்தர் இல்லையா? அதனால் நீங்கள் வழிபடுங்க. நிச்சயமான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஒரு செல்வ செழிப்பையும் கொடுப்பார். அதே நேரத்தில் நீங்கள் அதை வந்து வாங்குவதற்கு நீங்கள் எல்லா விதமான தகுதியையும் நீங்கள் வளர்த்து வச்சுருக்கணும். இந்த கோச்சார அடிப்படையில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம்னாலும் நீங்கள் பெறுவதற்கு உண்டான தகுதி இருக்கணும். அவன் கொடுக்க தயாராக இருக்கான், வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட கை இருக்கா அப்படின்னு பார்க்கணும், பாத்திரம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஞானகாரகன், தனகாரகன், புத்திரகாரகம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். செல்வம் எல்லாம் கிடைக்கும். ஆக பட்சத்தில் நீங்கள் பெறுவதற்கு உண்டான தகுதி இருந்தால் நிச்சயமாக ரிஷபராசி என்பது ரிஷபராசி அன்பர்கள் மிகச்சிறந்த ஒரு ஏற்றத்தை பெற்று வாழ்வில் சுபிட்சம் அடைவார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை.